ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு கைப்பிடி வேர்க்கடலை சிம்மிலே வச்சு வறுத்தெடுத்துக்கோங்க. வறுத்தெடுத்தாச்சு. 1/4 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் கடலப்பருப்பு, 4 முந்திரி. பருப்பு சவந்தோன்னா ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கையளவு புதினா தலை, 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 3-4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இதை போய் கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. காரத்துக்கு 2 பச்சை மிளகாய். வெங்காயம் வதங்கினோடனே இந்த அரைச்ச விழுதை போட்டுருங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம், ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் போட்டு நல்லா பச்சை வாடை வதக்கிடுங்க. பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ சாதத்தை போட்டு கிளறிடணும். சாதம் வடித்து நல்லா ஆற வச்சிடணும். அவ்வளோதான், கிளறியாச்சு. இதுக்கு மேலே வேர்க்கடலையை போட்டுக்கோங்க. அருமையான சுவையில் ஒரு புதினா சாதம் ரெடி. வறுத்த வேர்க்கடலை போட்டோன்னே சாதம் ரெடி ஆயிடுச்சு.